ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேசுகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஸோ 10ஆம் வகுப்பு தமிழில் வந்து என்னென்ன பார்ட் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ஷூராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிடிஏ கொஸ்டின் சொல்லும் போது அதாவது 6 பிடிஏ கொஸ்டின், 6 பிடிஏ கொஸ்டின் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சொல்லும்போது 2019 2023 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட சேனல் ஜிஆர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத கோட்டேலி, ஆஃபேலி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனப்பாட பகுதி, இலக்கண குறிப்பு, நெக்ஸ்ட் வந்து பகவத் உறுப்பினம், அழகின் வாய்ப்பாடு, ஸோ இந்த ஏரியாவில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்ன பண்ணால் 8 மதிப்பெண் நாட்கள் வந்து நல்லா வந்து மெமரி பண்ணி எழுதி பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் தமிழில் ஈஸியாக எப்படி நம்ம வந்து சென்டம் எடுக்கலாம், சென்டம் போடுவாங்களா சார்? கண்டிப்பாக சென்டம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு